வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிக்கான வீக்லி அனாலிசிஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 50 சார்ட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம். சேம் டைம் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் வச்சு பார்க்காதீங்க. ஸோ அப்போ தான் நான் சொல்கிற லெவல்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க, நிஃப்டியோட வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து நிஃப்டியில் 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். அதாவது 75 மினிட்ஸ் எதை சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு டைம் ஃப்ரேமும் இந்த ஒரு டைம் ஃப்ரேமும் 75 மினிட்ஸுக்கு ஒன்ஸு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து இது மீன் பண்ணுது. சேம் டைம் இந்த ஒவ்வொரு ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சரும் 1 வீக்குக்கு ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வாங்க வீக்லியில் நிஃப்டி எந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து 1, 2, 3 அப் இந்த ஒரு நாள் ஒரு டைம் வந்து இந்த 1 வீக் வந்து டவுன் ஆச்சு. அப்புறம் அகெயின்ஸ் பை லெட்ஸ் இங்கே எல்லாமே பை. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு, அதாவது மண்டேலேருந்து அந்த ஃப்ரைடே நிஃப்டி எந்த மாதிரி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஆல்மோஸ்ட் 26,400ன்ற லெவல் கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் பாருங்கள், ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட் பொதுவாகவே ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷன்ஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்படின்னா அதாவது அவங்க வந்து அந்த ஆர்டர்ஸை வந்து மார்க்கெட் ஆர்டரில் விட்டுருவாங்க. சேம் டைம் ஹெவியான லாட்ஸ் எல்லாம் விழும் இந்த இடத்த. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான சிங்கிள் பிரிண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்கள் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்க முடியாது. அதாவது இண்டிகேட்டர்ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ்லையோ அதில் வந்து தெரியாது. ஒன்லி க்ரீன் கேண்டில் அண்டு ரெட் கேண்டில் இந்த மாதிரி தான் காட்டு வைப்பாங்க. சேம் டைம் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் கூட அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு நிறைய காட்டும். பட் ஆனால் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுன்றது கிளியராக வந்து ஒரு ஹெவியான ஒரு பையர்ஸ், ஒரு ஒன் டைம் ஓடிஎஃப் பையர்ஸ் வந்த ஜூனை தான் வந்து இது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கும். அதுவே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் 50 சார்ட்ஸில் எல்லா மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல்லையுமே வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட். உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் லேர்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை பற்றின முழு புரிதல் இருக்கும். சரி வாங்க, இந்த வீக் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகலாம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதால நம்ம வெயிட் பண்ணணும் எப்போ வந்து நமக்கு ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு. ஒன்ஸ் ரிவர்சல் கிடைச்சிது அப்படின்னா இந்த ஜூன் தான் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் நேராக இந்த 24,980 ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி அதை டெய்லி அனலைஸில் சொல்கிறேன், இது வீக்லி அனலைஸ். ஸோ அதனால் வந்து இந்த வீக் இந்த ஏரியா இங்கே பாருங்க, இந்த பூர்கை தான் வந்து வீக்லியில் ஃபர்ஸ்ட் டார்கெட். அதாவது இந்த சிங்கிள் பிரிண்ட்டை உடைக்கணும், அதாவது இந்த பையர் வந்த ஜூனை வந்து கிளியர் பண்ணணும் நிஃப்டி. ஒன்ஸ் அப்படி கிளியர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 24,980ன்ற லெவலை வந்து கிளியர் பண்ணும். இதுதான் வந்து நம்மளோட லெவல்ஸ். இது 25,400. ஸோ இந்த ஜூன் கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை உடைக்கணும். இதுதான் நிஃப்டியில் வீக்லி அனலைஸ், வீக்லி ப்ரொஃபைல் சொல்ல வருது.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் வந்து அப் ஆகுதா? இல்ல டவுன் ஆகுதா? அப்படின்றத. சரி, பேங்க் நிஃப்டில நடந்துகிட்டு இருக்குன்றதையும் பார்த்துருவோம் வாங்க. பேங்க் நிஃப்டில பாருங்களேன், கிட்டத்தட்ட இங்கேயுமே ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட். 1, 2, 3 இந்த பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த இடத்த ஒரு 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 செல்லிங் ஒரு பையிங் டெயில் குடுத்துட்டு, இங்க ஒரு அக்ரெசிவ் பையர்ஸ் வந்தாங்க. இங்கேயும் அக்ரெசிவ் பையர்ஸ் தான். இந்த லாஸ்ட் வீக்கும் அக்ரெசிவ் பையர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டி வீக்லி ப்ரொஃபைல். ஓகேவா? மறந்துட வேணாம். 75 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து இந்த டைம் ஃப்ரேம் ஃபார்ம் ஆகும். சேம் டைம் இந்த வீக் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் பேங்க் நிஃப்டி அப்படின்னா, இங்கேயும் பெருசான எந்த சேஞ்சஸும் இல்ல. இங்க ஏதாவது ஒரு பெரிய டெயில் ஃபார்ம் ஆகுது. டெயில்னா வந்து இந்த மாதிரி டெயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் டெயில் நான் காட்டுறேன் இருங்க. லெட்ஸ் சி. இத தான் டெயில்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜோன் இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் ஃப்ரேம், அதாவது இந்த மாதிரி லென்த்தா இருக்கணும். கூட எந்த ஒரு லெட்டர்ஸும் இல்லாம இந்த மாரி தனியா ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இது எப்படி இத பையிங் டெயில்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி மேல ஃபார்ம் ஆகும்போது அத வந்து செல்லிங் டெயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த இடத்த அந்த மாதிரி ஒரு டெயில ஃபார்ம் பண்ணிட்டு பிரைஸு டவுன் ஆகுதுன்ற பட்சத்துல, இந்த லெவல்ஸ கிளியர் பண்ணும். அதுக்கு அடுத்த லெவலா வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். 52,000 ஏரியா கிட்ட. அதுக்கு அடுத்தது பிரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த 51,500ன்ற இடத்த வரும். ஸோ, நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒண்ணு தான். இந்த சிங்கிள் பிரிண்ட்ட நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. இங்க சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் மேல போகுதான்றத பார்க்கணும். அதே மாதிரி இந்த சிங்கிள் பிரிண்ட்லயும் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுதான்றத கவனிக்கணும். இவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ யாரும் ட்ரை பண்ண வேணாம். பட் ஒருவேளை செல்லிங் நான் சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்ற பட்சத்துல, ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணி வருதுன்ற பட்சத்துல, நம்ம வந்து செல்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த ஏபி பூர்லோவ ட்ரை பண்ணலாம். ஏபி பூர்லோன்றது ஒரு ஒரு ஷார்ட் டெர்ம் செல்லிங் டார்கெட் தான். ஸோ இத வந்து ட்ரை பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ கேர்ஃபுல்லா பாருங்க. மார்க்கெட் வந்து செல் டைல் ஃபார்ம் பண்ணுது, இல்ல வேற ஏதாவது செல்லிங்க்கான இண்டிகேட்ஸ் குடுக்குது அப்படின்ற பட்சத்துல நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் அப் சைட்ல தான் இருக்கு. ஸோ அப் சைட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுங்க என்ன நடக்குதுன்றத. சரி, ஃபின் நிஃப்டிலயும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதையும் பார்த்துருவோம் வாங்க. லெட்ஸ் சி. இந்த ஃபின் நிஃப்டி பாருங்களேன். இங்கேயும் பெருசான எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இந்த வீக்லலாம் பாருங்க, ஒரு செப்டம்பர் 1, 2 வீக்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டா இருந்துட்டு, இங்கேயுமே ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இருந்துட்டு போன பையர்ஸ் கன்டினியூவா இனிஷியேட் பண்ணி அவங்க பொசிஷன்ஸ லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே இங்க ஃபார்ம் பண்ணி, இங்கேயுமே ஒரு இனிஷியேட் பையர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அக்ரெசிவ் பையர்ஸ் தான் என்டர் ஆயிருக்காங்க மார்க்கெட்ல. ஆனவங்க இப்ப இந்த இடத்த பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளா வந்து பிரைஸ் வந்து இந்த இடத்த ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்த பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ சேம் தான். இதுலயும் ஒண்ணும் பெருசான டிஃபரெண்ட் இல்ல. ஒன்ஸ் மார்க்கெட் இதுல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, என்னோட வியூ வந்து இந்த ஸ்விங் லோ 23,600ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஃபின் நிஃப்டில வீக்லி, அதாவது ஷார்ட் டெர்ம் செல்லிங் யாராவது பண்ற மாதிரி இருந்தால். சேம் டைம் வீக்லி வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுனாலும், இப்போ வரைக்கும் பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் செல்லுக்கு பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகல. ஒரு வேளை ஆகுதுன்ற பட்சத்தில இது ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,600ன்றது. ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. நான் அடுத்தது வந்து டெய்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன் பாருங்க. நாளைக்கு மண்டே எப்படி மூவ் ஆகலான்றதையும் அப்லோட் பண்றேன். இதுதான் வீக்லி அனலைஸ். யாராவது ஷார்ட் டெர்ம்ல பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டியில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது மார்க்கெட் ப்ரொஃபைலில் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சேம் டைம் வந்து நம்ம வீடியோஸ் கிட்டத்தட்ட 70 மோர் தென் 70 வீடியோஸ் கிட்ட போட்டேன். சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடைக்கல. சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சேம் டைம் அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நான் இன்னும் லேர்னிங் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதையும் போயிட்டு பாருங்கள். ஸோ நன்றி.